என்னுடைய போஸ்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் என்னுடைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக நான் தலைப்பு போட்டு கொண்டிருக்கிறேன், என்ன பேசணும். ஸோ இந்த வாரத்தின் தலைப்பு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா? கர்த்தர் உங்கள் கரங்களை கீழே, He will never let your hands go down. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ பிரசனத்தை உயர்த்தப்பட்ட கரங்கள், நான் எப்பவுமே சொல்றது தான், ஆண்டவர் பிரசனத்தில் உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் எப்பவுமே கீழே விடவே மாட்டார். ஆனால் பிரச்சனை நம்ம கை தூக்கி இருக்குதா? எப்போ கீழே போகாது, அது மேலே இருந்தால் தான் ஆண்டவர் பிடிப்பார். ஆனால் நிறைய பேர் நம்ம கை கீழே இருக்குது, சிலர் கை ஆழத்தில் இருக்குது, பாதாளத்தில் இருக்குது. கை என்ன பண்ணுது, மேலே போகவே மாட்டேங்குது. சில கைக்கெல்லாம் பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி வந்த மாதிரி இப்படியே இருக்குது கை. அந்த கை ஆண்டவர் பிரசனத்தில் உயர்த்தப்படும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த கரத்தை நான் கீழே விடுவதே இல்லை. வாட் டஸ் தட் மீன்? இன்னைக்கு நான் கையை தேவனுக்கு நேராக உயர்த்துறேன்னா எதுக்கு அர்த்தம்னா, நான் என் தேவைகளுக்கு, என் பிரச்சனைகள் எல்லாத்துமே நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனை நம்பி இல்லை. அதான் உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சரி, சிலர்லாம் கையை உயர்த்துறீங்க, சிலர் தூக்க மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவோம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை, ரைட்? அப்போது இன்னைக்கு ஆண்டவர் எந்த கயத்தை உயர்த்த விட மாட்டார் கீழே, உயர்த்தப்பட்ட கருத்தை ஆண்டவர் கீழே. இன்னைக்கு ஒரு கதையை நான் இப்படியாக வாசித்தேன். ஒரு 2 பில்டிங் கான்ட்ராக்ட், அதாவது பெயிண்ட் அடிக்க ஒரு பில்டிங்க்கு போனானுங்க 2 பேர். அந்த பில்டிங் ஒரு மாதிரி கோணல் மாணலாக நெருக்கமாக அப்படியே டிசைனே இல்லாமல் அந்த பில்டிங் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பேரும் பார்த்துனே இருக்கானுங்க, எப்படா இதை ஏறி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு பார்த்துனே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஒருத்தங்கிட்ட ஏணி இருக்குது, ஆனால் அவனா பண்ணுறான், ஏணியை எங்கே போட்டு ஏறணும்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா இந்த பில்டிங் கோணல் மாணலாகுது. இன்னொருத்தனுக்கு ஏறுற திறமை இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை. சரி, எனக்கு 2 பேரும் யோசிச்சுனே இருக்கிறானுங்க. அப்போ அங்கேருந்து 3வது ஒரு ஆள் வரான். அவன் பாட்டு ஏணி எடுத்துன்னு வந்தான். அவன் ஏணி எடுத்துன்னு வந்து வேறு ஒரு டிசைனாக இப்படி நிறுத்தினா, யாரும் போடாத வழியில் அப்படி போட்டான். அவன் பாட்டுன்னு டக்குன்னு போய் ஏறி என்ன பண்ணால் பெயிண்ட் பிரச்சனை தடிக்க ஆரம்பிச்சு. இவனுங்க பார்த்துனே இருந்தானுங்க. எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் சொன்னான், ராஜா உனக்கு தெரியலனா ஒன்று அங்கே போனீங்கன்னா அந்த பில்டிங் எதிரிலேயே செக்யூரிட்டி எழுதி வச்சுக்கிறான். ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏற தெரியலையா அட்லீஸ்ட்டு இன்னொருத்தனை கேட்டு. நம்ம பிரச்சனைனா வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, இன்னொருத்தன் சொன்னால் அதை கேட்டுது தான் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. 1000 கேள்வி. ஏன் செய்யணும்? கையை தூக்கணுமா, காலம் ஆட்டணுமா, தூக்குனா தான் ஆண்டவர் செய்வாரா, இப்படி தான் ஆராதிக்கணுமா, இப்படி ஜெபம் பண்ணணுமா, 1000 கேள்வி. அது வேதத்தை நீ படித்தா அந்த கேள்வி கேட்கவும் மாட்டீங்க. நான் சொல்கிறத கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம், நம்மளுக்கு படிக்கிறதும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, படிக்கிறதும் இல்லை, கேட்குறதும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அந்த காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கூட, எந்த ஒரு போர் நடந்தாலும், எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் கத்தி குதிரை இதெல்லாம் தூக்கின்னு ஓடுறோம் ஒரு பக்கம். ஆனால் போரில் முக்கியமான விஷயம், ஒருத்தன் இருப்பான், அவன் கொடியை தூக்கினே போவான். பார்த்துருக்கீங்களா? அவன் வேலை வந்து கொடியை தூக்குறதான். கொடியை தூக்க, அந்த கொடியை தூக்கி இருக்கும்போது என்ன அர்த்தம்னா, அவன் கொடியை தூக்க இவங்க யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க, சண்டை போட்டுனே இருக்கும். நம்பால் அங்கே இருக்கிறான் கொடி தூக்க. கொடி இறங்கிச்சுன்னா என்ன அர்த்தம்? அவள்தான் முடிஞ்சு போச்சு கதை, எல்லாம் திருப்பின்னு ஓடுங்கடா. ஃபைட்டை நம்ம தோத்தாச்சு, கொடியை என்ன இறக்கிட்டானுங்க, ஓடுன்னு ஓடுவானுங்க. ஏன்னா கொடி தூக்கப்படவே இல்லை. தேவ பிள்ளைகளே, அது தூக்கிறதுக்கான காரணம் என்னத்துமா, என்ன நடந்தாலும் இன்னும் நான் அந்த சண்டையில் இருக்கிறேன், நான் கிவ் அப் பண்ணல, என் கொடி மேலே பறந்து கொண்டே இருக்குது. நம்ம ப்ராப்ளம்னா அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ நிந்தை வந்தாலும், எவ்வளோ சோகம் வந்தாலும், வியாதி வந்தாலும், உன் கையை நீ ஆண்டவர் நோக்கி தூக்க அவர் உன்னை கீழே விடுவதே இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனைனா கொஞ்ச நாள் அப்படியே தூக்கிறோம். அவர் சொல்கிறார், யுவர் ட்ரஸ்ட் when you lift your hands, your trust is on me. நீ அவன் வந்து என்ன பண்ணான், கொடியை இறக்கிட்டு, கொடியை நான் இப்படி வச்சுக்கிறேன்டா, வாடா 2 பேரும் சேர்ந்து கொடியை தூக்கலாம் அப்படின்னு பாதி கொடியை தூக்கணும். இன்னொரு மனுஷன் கையில் வந்து கொடியை தூக்கினா கொடி கீழ் சாஞ்சிரும். நீங்கள் அன்பானது அப்படி தான். அன்றைக்கி நிறைய நேரத்தில் என் நம்பிக்கை, என் விசுவாசம், என் கரங்கள் மனுஷனை நோக்கி இருந்தால் அந்த கரங்கள் பல நேரத்தில் கீழே விழதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் உன் கரம் என்னை நோக்கி இருந்தால் அந்த கையை அவர் விட போகிறதே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சொல்லுங்கள், இந்த கையை ஆண்டவர் கீழே விடவே மாட்டார். இந்த கையை ஆண்டவர் கீழே விடவே மாட்டார். சில வசனங்களை டக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பைபிளை ரெடியாக வச்சுங்க. சும்மா டக்குன்னு பக்கத்தை திருப்பணும். எப்படி திருப்பணும்? நிறைய பேஜ் புதுசாக இருக்குது பாஸ்டர். நான் எச்ச தொட்டு திருப்பத்துக்குள்ளே நீங்கள் வசனத்தை சொல்லுவீங்க. எப்படி பல இருக்குது. சில பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். அதில் பாருங்க, அப்படி தூக்கின்னு போகிறது ஒரு பைபிள் எப்படி இருக்கணும், நல்லா பழசாக படிக்கிற பைபிள். அப்போ தான் தெரியும் நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்கன்ட்டு. வாசிங்க சங்கீதம் 63:4. இன்னைக்கு வாஸ்த வசனத்துலேருந்து ஆரம்பிப்பேன். டக்குன்னு வாசிப்பேன். சங்கீதம் 63. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். எப்போ வரைக்கும்?
என் ஜீவன் உள்ள மட்டும் உன் நாமத்தை துதித்து என்ன பண்ணுவேன், என் கைகளை ஏறெடுப்பேன். சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். பாருங்களேன், என் விண்ணப்பம் எப்போ கேட்கப்படுமா? நான் ஆண்டவர் பிரசன்னத்துல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னும் கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துருக்கீங்க. ஓகே, கை எடுக்கையில். ஓகே, நம்ம மீட்டரை ஏற்றுவோம். அடுத்தது சங்கீதம் 88:9. துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேரா என் கைகளை விரிக்கிறேன். என் கைகளை, இந்த டயலாக் நகரில் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், கடைசியாக கை விரிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் நான் சொல்கிறேன், கையை நீ என்ன பண்ண, ஆண்டவருக்கு நேராக உன் கைகளை நாம் என்ன செய்துகிறோம், இப்படி விரித்துக்கொண்டே இருக்கிறோம். கையை யாருக்கு நேரா விரி? ஆண்டவருக்கு நேரா. சங்கீதம் 119:48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். அப்புறம் உமது பிரமாணங்களை தியானிப்பேன். சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரித்தா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரா? சரி, ஓகே. சங்கீதம் 141:1-2. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் இடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. வசனம் போயினே இருக்குது. 2 நாளாகமம் 6:12-13, எஸ்ரா 9:5, நெகேமியா 8:6, புலம்பல்கள் 3:34 போயினே இருக்குது வசனம். எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் தயவுசெய்து. கைகளை. இப்போ இவனா கிறுக்கனா? நான் கேட்குறேன், தாவீது கிறுக்கனா? நம்மளாம் ரொம்ப புத்திசாலியா? இல்லை நம்ம என்னன்னா கேள்வி, என்ன கையை தூக்கணுமா? கையை எதுக்கு தூக்கணும்? கையை தூக்குனா தான் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரா? அதுவும் சில சபைகளில் ரொம்ப நம்ம பிறந்ததுலேருந்து ஊறி இருக்கிற ஆட்களெல்லாம் நான் சபையெல்லாம் சொல்ல வரல, அப்படியே கையை தூக்கணும், கையை அப்படியே கட்டினுக்கு தூக்கணும். ஏன் தூக்குனா தான் ஆண்டவர் கேட்பாரா? இல்லை, இவன் ராஜா, நம்மலாம் கூஜாவாக இருக்கிறோம், இவன் இவ்வளோ பெரிய ராஜா. அவன் ராஜாவே சொல்கிறான், நான் கையாட்டினா இத்தனை பேர் வந்து செய்வானுங்க. நான் ராஜா சொல்கிறான், நான் ஆண்டவர் பிரசனத்தில் நான் கையை உயர்த்தி நான் ஆராதிச்சாதான் எனக்கு வேலை நடக்கும்ன்றான். ஆனால் நம்ம என்னென்னா பவுல் எழுதுறாரு, வாசிங்க 1 தீமோத்தேயு 2:8 வாசிங்க. பவுல் எழுதுறாரு, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல். புருஷன் நீ கோபப்படுறது கூட தர்க்கம் பண்ணாம என்ன பண்ணுமா? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. அது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன மாதிரி கைங்க? கையை பார்த்துங்க, கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் ஏதாவது போட்டுக்கிட்டு கழுவி வச்சுங்க. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் என்ன எழுதுறாரு? எப்பெல்லாம் கையை உயர்த்தணுமா? எங்கெல்லாம்? எல்லா இடங்களிலேயும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சத்தியம் பிடிக்கல போல இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தியம் பிடிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களை மூடும். என்ன பண்ணாலும் கிருபை மூடும். பலர் வாழ்க்கை மூடியே போயிடுது. வசனம் நான் சொல்லுது, பவுல் எழுதுகிறான், புருஷர்களே மனைவிகளை கூட போட்டிருக்கணும். எல்லாம் சகோதரர் எல்லாருமே என்ன சொல்றாரு? எல்லா இடங்களிலும் என்ன பண்ண? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஏங்க அவனுங்க எழுதுறானுங்க? இன்னைக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு கையை உயர்த்துக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. ஆனால் வசனம் சொல்லுது, இன்னைக்கு அதான் நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, படிச்சும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது, இன்னைக்கு நீ கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும் போது உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் கீழே விடுவதே இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன, நம்மளுக்கு உயர்த்ததில் அவ்வளோ கேள்வி. நான் உயர்த்தணுமா அவ்வளோ கேள்வி. ஆனால் இவன் சொல்கிறாங்க, ராஜா எழுதுகிறான், தீர்க்கதரிசி எழுதுகிறான், தேவ மனுஷன் எழுதுகிறான், நான் ஆசாரியன் எழுதுகிறான். அவன் சொல்கிறான், எல்லாமே நான் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவேன். ஏன்னா there's so much of meaning in it. ஏன்னா இன்னைக்கு நான் கையை உயர்த்தினா நான் என்ன அர்த்தம்? என் கையை நான் ஆண்டவரை நீட்டுக்கிறேன்னா ஆண்டவரே நம்பி இருக்கிறேன்னு அர்த்தம். அடுத்தது கையை விரிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, நான் முற்றிலுமா உங்களுக்கு பணிந்து அர்ப்பணிக்கிறேன். ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, இதுதான் கையை உயர்த்துது. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு. ஆனால் நம்ம இந்த கையினால் எவ்வளோ வேலை செய்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கிறோம், நீ கையை உயர்த்தினா தான் சம்பளம் என்ன பண்ணுவான்? கையை கட்டின்னு கூட அப்படியே தொங்கினே இருப்போம். நீ வேலை செய்ய தேவையில்லைண்ணா.
ஆனால் இன்னைக்கு வசனம் சொல்லுது, உன் கைகள் ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட்டுன்னா அந்த கரங்களை ஆண்டவர் விட போவதே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையை உயர்த்தல அவ்வளோ பிரச்சனை. கையை உயர்த்துறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு உயர்த்தல, இப்போ கொஞ்சம் உயர்த்த ஆரம்பிச்சிங்க. ஆனால் உயர்த்துறது எப்படி உயர்த்தணும்னா இது வரைக்கும் தான். கையை எப்படி உயர்த்தணும்? கையை உயர்த்தினா கையை தலைக்கு மேலே போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இருக்கிற பிரச்சனைலாம் இங்கே தான் இருக்குதுல்ல. தலைகணம், திமிரு, கோபம், பொறாமை போட்டு எல்லாம் இருக்குல்ல. அதனால கை எங்கே போனால் இந்த லெவல்லே இருக்கக்கூடாது. ஏன்னா இது டென்ஷனு. இது நடுவில் வந்து தலை வந்தது இல்லை நடுவில். அதனால் தலை, இந்த தலை முக்கியம் இல்லை, அவர் தான் தலையாக இருக்கிற. இந்த கையை உயர்த்தும் போது இட் ஹேஸ் டு கோ ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹெட், நாட் இயர் சிலர் ஹியர். நோ, நீ கையை உயர்த்தும் போது நான் கையை நேராக என் ஆண்டவருக்கு நேராக இந்த கரங்களை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக என் கைகளை நான் உயர்த்தி அவரை துதிக்கும் போது இந்த கரங்களை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் வாசித்து பார்த்தேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றால் போய் சும்மா கூகுளில் போட்டு பாருங்க, ஐ வில் லிஃப்ட் மை ஹேண்ட்ஸ், லிஃப்டிங் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசனம் இருக்குதுங்க. சிம்பிளான விஷயம், ஆனால் அவ்வளோ வசனங்கள் கைகளை உயர்த்தப்பட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் இங்கே ட்ரில் மாஸ்டர் மாதிரி கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க, கைகளை தட்டுங்க, கைகளா. இன்னைக்கு உனக்கு நடக்க வேண்டியது உங்களுக்கு யாராவது சொல்ல வேண்டியது இருக்கா? உங்கள் ஆஃபீஸில் போய் டெய்லி உங்கள் பாஸ் இந்த வேலையை செய், இந்த வேலையை செய், இந்த வேலையை செய்ய என்ன போனா, தயவுசெய்து வீட்டை விட்டு வெளில போ, ஆஃபீஸை விட்டு வெளில போ, இந்த வேலை செய்ய நீ லாக்கி இல்லை. நீ செய்யவில்லை என்றால் கற்கள் கூட செய்யும் ஆண்டவருக்காக. அப்போ why should somebody tell me? Does somebody tell me to eat? No. Does somebody tell me to take a bath? No. I do it by myself. But when it comes to God, why should somebody teach me about worshiping God? Why should somebody tell me about trusting God? ஏங்க எனக்கு சொல்லணும் கையை உயர்த்தின? என் தேவனை படைத்தார், என் தேவனை நடத்தி வருகிற ராஜாக்கள் செய்யும் போது நான் ஒன்றுமல்ல, இன்றைக்கு என் 2 கைகளை உயர்த்தின ஆண்டவரை ஆராதிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, the hands in our body are so important than any other part. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் இல்லாமல் கூட நீ என்ன பண்ணலாம், வாழ்ந்துடலாம். எனக்கு வேலை செய்யறதுக்கு கை இருக்குது. உனக்கு கால் அடிப்பட்டால் கூட என்ன பண்ணலாம், வாழ்ந்துடலாம். ஏன்னா வேலை செய்யறதுக்கு கை இது. ஒரு ஆர்டிஸ்ட்டோ சரி, ஒரு பெயிண்டரோ சரி, அந்த பசங்க மியூசிக் வாசிக்கிறானுங்க பாருங்கள், இவனுக்குலாம் என்னென்ன கால் இல்லைனா கூட என்ன ஓடும், கை, கீபோர்டு எல்லாம் ஓடும். ஆனால் கண்ணில்னா கூட ஓடும், வாயில்னா கூட வேலை செய்ய முடியும், எதனா பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும் கை இருந்தால். யோசித்து பாருங்கள், கையில்னா எப்படி மொபைல் ஆப்ரேட் பண்ணுவீங்க? சிலர் கையெல்லாம் இப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா மொபைலில் கை வச்சு என்ன கை இப்படியே ஆகிட்டுக்குது, இப்படியே இருக்குது கையெல்லாம். நைட்டு படுக்கும்போது கூட கை இப்படி இருக்கும் போல இருக்குது. கையெல்லாம் நீங்கள் மொபைலை கூட யூஸ் பண்ணுது. The hands are so important in your body. நீங்கள் எந்த வேலை செய்யனாலும் உனக்கு கை வேணும். எங்கே அடிபட்டு காலுகையெல்லாம் அடிபட்ட கூட பரவாயில்ல, கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாதோ. ஸோ ஹேண்ட்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஜோம் பண்ணது, ஆண்டவரே கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க. ஏன்னா கை 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 தான். நீங்கள் கைகள் எவனா வேலைக்கு சேர்த்து போனா இல்லையே, எதை செய்யனாலும் கை, சாப்பிட்னாலும் கை, anything you. So hands are so important because these are the ones which bring bread into your life. வாழ்க்கையின் சம்பாத்தியத்துக்கான காரணம் எது? இந்த கைகள் தான். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த கைகள் சம்பாத்தியத்தை கொண்டு வருகிற இந்த கைகள் என்னை நோக்கி இருக்க வேண்டும். என்னை நோக்கி இருக்கும் போது ஆண்டவர் அதை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருத்தனை தட்டி கொடுக்கணும், தடவி கொடுக்கணும், கையை கொடுக்கணும், அவனை அப்ரிஷியேட் பண்ணணும், எது பண்ணாலும் என்ன, அவனை தலை வாரணும், எது வேணாலும் கை தான். So these hands play a major role in your life. 90% of the job in your life is done by your hands. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த கைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னையே பார்த்துக்க இல்லையா, இந்த கை உனக்கு கொடுக்கப்பட்டது என்னை நோக்கி பார்க்கும்படியாக. இப்போ இன்னைக்கு உன் கை ஏன் பலவீனமாகுது? இந்த கை ஆண்டவரை நோக்கி பார்க்கல. இந்த கை மற்றவங்கிட்ட ஏன் கடன் 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 கேட்டுனேங்கிறீங்க, ஆண்டவர் நோக்கி பார்க்கல. வட்டி 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 வாங்கினேங்கிறீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பார்க்கல. 10 பேர் சொல்ல வேண்டியதாகுது, கையை தூக்கு கையை தூக்கு கையை தூக்குன்னு. அதனால தான் உன் பிரச்சனை உன் வாழ்க்கையில். நான் எப்போவுமே ஆண்டவர் பிரசனத்தில் கையை தூக்கியே இருப்பேன்னா கவலையே இல்லை. வெறும் கையா வந்தேன், வெறும் கையா போகிறேன், இந்த கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் கரங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்கும்போது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை தூக்கி ஆராதி, கையை தூக்கியே ஜோம் பண்ணு. அவன் சொல்கிறான், எல்லா இடங்களிலும் கையை தூக்கி ஜோம் பண்ணுமா. இந்த கை எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். சிலருக்கெல்லாம் வாய் பேசாது, என்ன பேசும், கை தான் பேசும். சொல்லுவாங்களே அடிக்கிறதுக்கு எதனால, ஏய் என்ன நினச்சினுக்கிற, அதுக்கும் கை தான் வருது. எதுக்கத்தாலும் என்ன வருது, அடிக்கணுனாலும் கை தான், அணைக்கணுனாலும் கை தான், துதிக்கணுனாலும் கை தான், ஆராதிக்கணுனாலும் கை தான், எல்லாமே கை தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த கரங்கள் எனக்கு உயர்த்தப்பட்ட. ஒருவேளை தேவ பிள்ளைகளை உனக்கு தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, வேத வசனம் அதுதான் சொல்லுது. வாசிப்போம், ஆதியாகமம் 14வது அதிகாரம்.
இந்த 14வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, சோதோமன் ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா எழுமை என்ன பண்றாரு, சோதோமை கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார். எல்லா ஆட்களை வீட்டில் பணங்கணும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க சோதோமை. அப்போ சோதோமை கொள்ளையடிச்சிட்டு போகும்போது என்ன நடக்குது, பாவம் ஆபிரகாமோட சொந்தக்காரர் லோத்து இருக்கிறார். லோத்து குடும்பத்தை எல்லாம் தூக்கின்னு போயிடுறாங்க, கூட துணிமணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க, அள்ளின்னு போயிடுறாங்க. ஸோ இது ஆபிரகாம் கிட்ட ஒருத்தன் வந்து தப்பிச்சு வந்து சொல்கிறான், ஐயா உன் குடும்பத்தாடும் லோத்துக்கத்தெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்கய்யா, எப்படியாவது எதாவது பண்ணோன்னு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, உடனே அவருடைய இருக்கிற ஆளுங்களை நல்லா ட்ரைனிங் பெற்ற ஆளுங்களை ஒரு 312 பேர் செலக்ட் பண்ணுறாரு. 312 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறார், வா போகலான்னு சொல்லிட்டு போய் அவங்கள பின்னாடி போய் தெருத்தின்னு போய் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள முறியடித்து மக்களையும் சரி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு திருப்பி வர்றாரு. வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாயிருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். என்ன பண்ண, முதல்ல தசமபாகம் கொடுக்கப்படுறது யாருக்கு, மெல்கிசேதேக்கு. சரியா? அப்ப என்ன பண்றாரு, முதல்ல போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஜெயிச்சுட்டு வந்த உடனே பண்ற வேலை என்ன கொடுக்குறாரு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடந்த உடனே என்ன பண்ணுறாரு, முதல்ல நம்மளா என்ன பண்ணோம், முதல்ல வைப்போம் ட்ரீட்டு, கமான் லெட்ஸ் கோ அவுட் அண்ட் ஈட்டு. முதல்ல நான் பண்ண ட்ரீட்டு வந்த உடனே அவன் சொல்கிறான், ஏதாவது ஒரு நல்லது நடந்த உடனே முதல்ல அது யாருக்கு போய் சேரணும், அது ஆண்டவருக்கு போய் சேரணும். அடுத்தது என்ன நடக்குது, வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு சொல்றாங்களாம், ஒரு வண்டி தொலைஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியை தந்து கொடுக்குறோம். ஒன்றும் சொல்கிறாங்க, கவலையப்படாத, பொருளை நீ வச்சுக்கோ, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாருங்க. ஒரு தேவன் இருக்கிறாருங்க, கண்ணீரை பார்த்துன்னு சும்மா இருப்பாருங்க. எவ்வளோ நாள் நான் ஜெபித்தேன், பொருட்களை எடுத்துக்கோன்றான். அவன் வாசிங்க என்ன சொல்றான், அவன் ஆபிரகாம் என்ன சொல்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் என்று சொல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவன் சொல்றான் பாரியா, இன்னைக்கு உன்கிட்ட இருந்து நான் ஒரு பொருளை வாங்கிட்டா நீ என்ன தெரியுமா சொல்ற, ஆபிரகாம நீ தான் பணக்காரனா நாக்கன்னு நீ பேசுவ. உன்கிட்ட இருந்து ஒரு பொருளும் வேணாம், ஒரு பின்னும் வேணாம், ஆனால் நானோ அதையெல்லாம் விட்டு என் கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? நெருக்கத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், திடீரென்று வந்து ஒருத்தன் வந்து உதவி செய்ய பொருளை எடுத்துக்கோ, நாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், நீ அவன்கிட்டேருந்து நீ வாங்கினன்னு வச்சுக்க, நாளைக்கு நீ சாவர வரைக்கும் அவன் சொல்லி காட்டுவான், நான் தான் கொடுத்தேன், நான் தான் உதவி செஞ்சேன், நான் தான் பண்ணேன். அந்த டைமில் பாருங்க பிரதர், அவருக்கு மறந்துட்டான், நான் தான் செஞ்சேன் அப்படின்வாங்க. அவன் சொல்கிறான், நான் அவங்ககிட்ட ஆபிரகாம் சொல்கிறான், அவங்ககிட்ட நான் வாங்கவே மாட்டேன், என் கையோ கர்த்தரை நோக்கி. நான் படித்து பார்த்தேன், என்ன தில்லு வேணும். சே, நம்ம சொல்லுவோமா? அதில் முக்கியமான விஷயம் ஏன் தெரியுமா, அவன் சோதோமின் ராஜா, அது பாவத்தின் பொருள், அந்த இடம் பாவத்தின் இடம். அந்த ராஜா பாவம் செய்கிற இடத்துல ராஜாவா இருக்கிறவன், அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருள், நம்ம என்ன யார் கொடுத்தா என்னங்க, யாரு குத்தினாலும் அந்த நெல் இதுவாகும், யார் கொடுத்தா என்ன, யாராவது கொடுத்தா ஆண்டவர் அவர்களை கொண்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுப்பேன் நான் சொன்ன ஆண்டவர், அதனால அவர் மூலியமா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நோ 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 நோ. அந்நியாயர்களிடத்திலிருந்தோ அவிசுவாசிகளிடத்திலிருந்தோ நீ உதவியை பெற்றுக்கொள்வது தேவனுக்கு பிரியமே அல்ல. வட்டி வாங்குறதோ இல்லை நகையை நான் வச்சு வாங்குறதோ அது தேவனுக்கு பிரியமே இல்லை. எந்த விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துறீங்க நீங்கள் நகையை வச்சு அடமானம் வச்சு வாங்கும்போது, மீட்டர் வட்டி வாங்கும்போது, இந்த வட்டி வாங்கும்போது? எனக்கு ஒரு சிலரெல்லாம் பெருமை சொல், எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க பாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது வேணா ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வேணா என்கிட்ட கேளுங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஏய், எல்லாருக்கும் கொடுக்குற ஆள் ஏன் கொடுக்குறாரா, நான் இதுல உங்ககிட்ட வந்து கேட்கணும். அவன் சொல்றான், நீ கொடுக்கறது எனக்கு வேணாம், நாளைக்கு நீ பேசுவ, உன்னால நான் பணக்காரனே. அதனால சொல்றான், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் ஹெல்ப் ஃப்ரம் மேன், இஃப் ஐ எவர் ரிசீவ் ஹெல்ப் ஐ வில் ரிசீவ் ஹெல்ப் ஃப்ரம் காட். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, உன் நெருக்கத்திலையும் உன் கஷ்டத்திலையும் ஆண்டவரை நோக்கி கையை வைத்து, எனக்கு இவர் தான் உதவி செய்வார்னு கையை தூக்கி பாரு, அவரே உதவி செய்வார். இந்த மனுஷனின் உதவி எனக்கு சேவையே இல்லை. அந்த கரங்களை தேவன் கீழே விட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த கரங்களை? அவரை எதிர்பார்க்கிற கரங்களை.
தானியேல் 5வது அதிகாரம். இது இன்னும் பிடிச்சது எனக்கு. தானியேலை வாசிக்க தானியேல் மேல மரியாதை அதிகமாக வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானியேலை வாசிக்கும் போது. அங்க ராஜாவானவர் ஒரு கனவை பார்க்குறாரு. ஒரு கனவை பார்த்துட்டு கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. எப்பா எல்லாம் வந்து இந்த கனவுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கை வந்து ஒரு எழுது, மேனே தெக்கில் உபாசன் எழுது. அது நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது எழுது, அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குற ஒன்றும் புரியல. ஒன்று தானியேலை அழைத்து கேட்குறாரு. வாசிங்கய்யா 15 வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் தானியேல் 5:15 இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். யாரோ கூட்டினு வந்தேன். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ செஞ்சினா, நீ மட்டும் ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் கிடைச்சதுன்னா, நீ மட்டும் இதை எனக்கு செஞ்சினா நான் என்ன கொடுப்பேன்? வாசிங்க. நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பழையும் தரிக்கப்பட்டு, அதாவது உன் கழுத்துல ஒரு 10 சவரன் செயினை போட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். நல்ல ஒரு பொசிஷனை நான் கொடுக்கறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே இவன் சொல்றான், வாசிங்க, தானியேல் சொல்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜ சமூகத்தில்னா என்ன அர்த்தம்? ராஜா மட்டும் இல்ல, ஃபுல் மினிஸ்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஃபுல்லா மந்திரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, சேனையின் அதிபதி எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அவன் தைரியத்தை பாருங்க. அவன் தானியேல் சொல்றான், என்ன சொல்றான்? வாசிங்க. உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டையா, உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். சூப்பரா இருக்குல்ல? அவன் சொல்றான், உன் வெகுமானம்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், நீ வேற யாருக்காவது கொடு, எனக்கு வேணாம். நீ இதை வேற யாருக்காவது கொடு, எனக்கு வேணாம், உண்டு எனக்கு வேணாயா. அம்மான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எனக்கு உதவி வருவது, எனக்கு செல்வம் வருதுன்னா எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வருவது அல்ல. கிடைச்சா போதும், கொடுத்தா போதும், இது பண்ணா போதும். யார்கிட்ட இருந்து எப்படி வாங்கினா பரவாயில்ல, எப்படியாவது லஞ்சம் கொடுத்து கூட செஞ்சிடலாம், எப்படியாவது செஞ்சிடலாம். நோ நோ நோ, இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். அவன் சொல்றான், உன் உதவி எனக்கு தேவையே. யாராவது வந்து கொஞ்சம் கவலைப்படுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து போனுங்க, கொஞ்சம் அனுசரித்து அங்கங்கே நம்ம கூண்டு கற்று பார்த்துட்டா எல்லாம் நடந்துடும். உன் உதவி எனக்கு தேவையே இல்லை. கையெழுத்து கும்பிட்டுருக்கும், உன் உதவி எனக்கு அவ்வளோதான். அதை விட உன் அட்வைஸ் எனக்கு தேவையே இல்லைப்பா. உன் உதவி கூட என்னால் தாங்கிக்க முடியும், உன் அட்வைஸ் இருக்குது, ஐயோ ஐயோ எப்பா அது தேவையே இல்லை. அவன் அதை விட அவன் சூப்பராக சொல்கிறான். அவன் ராஜாவுக்கு எவ்வளோ கடுப்பாரு. நான் சொல்கிறான், உன் பொருள் மட்டும் தேவையில்லை, அதை தூக்கி யாருக்கிட்டையாவது கொடுன்றான். See the guts and the courage of this man. He says, I don't need your help. You can give it to somebody else because my help comes from the Lord. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அதுதான் உன்னுடைய விசுவாசமாக இருக்கணும். உன் உதவி தேவையில்லை, உன் அட்வைஸ் தேவையில்லை. நீ வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கவே தேவையில்லை, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, என் பிரச்சனையை பார்த்துக்க என் தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படியாக நீர் இன்றைக்கு விசுவாசத்தில் நிற்பீரானால், இப்படியாக மனுஷனை பார்த்து உன் உதவி தேவையில்லையா, நான் பார்த்துப்பேன், என் ஆண்டவர் பார்த்துப்பேன், நீ தைரியமாக சொல்வேனா? இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் அந்த பாபிலோன் தேசத்துக்கு தானியேல் தான் மந்திரியாக இருந்தால் அவனை மாற்ற முடியவே இல்லை. நெபுகாத்நேசரா இருக்கட்டும், பெல்ஷாசாரா இருக்கட்டும், தேரியஸா இருக்கட்டும், யார் மாறினாலும் அந்த பட்டணத்துக்கு மினிஸ்டர் அவன் தாங்க, நான் மாற்றவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எப்படியாக வைப்பார்? மனுஷன் உதவியை நீ நாடாமல் தேவ உதவியை நீ நாடி தேவனை மட்டும் நம்பி இருங்க. நீ ஆண்டவர் சொல்ற, நீ தூக்கிடா உன் கையை, நீ தூக்கின கையை நான் கீழே விடவே மாட்டேன். நீ மனுஷன் கிட்ட வாங்க தேவை, அவன் யாருக்காவது கொடுக்கட்டும், ஆனா உனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 1வது அதிகாரம் நான் முடிக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெரியும்ல, எல்லாரையும் சேர்த்து தேர்ந்தெடுத்துடுறாங்க. தேர்ந்தெடுத்து சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் ராஜா என்ன பண்ண போறாரா, பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்க போறாரு. வாசிங்க 5வது வசனத்திலிருந்து, தானியேல் 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அதாவது ராஜா டேபிள்ல இருந்து வருது, சும்மா சாதாரண சாப்பாடுல. யாருக்கு டேபிள்ல இருந்து வருது? ராஜா டேபிள்ல இருந்து திராட்சை ரசமா வருது. அதாவது உங்களுக்கு தாஜ், கோரமாண்டல், ஹில்டன்லேருந்து, பஃபேலேருந்து அனுப்புகிறான் சாப்பாடு. அங்கேருந்து வருது நம்மளுக்கு. கேன்டீன்லேருந்துனா நம்மளுக்கு வரல, எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில், அங்கே ராஜா கிட்டேருந்து வருது. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய
தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, பாருங்களேன், அவன் சொல்றான் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னா ராஜாவிடத்திலிருந்து வருகிற போஜனமாக இருந்தாங்களோ அது பிரச்சனை என்னன்னா அது அந்நிய தேவர்கள் முன்னாடி படைக்கப்பட்டது. அதனால அது எனக்கு வேணாம். ராஜாவே கொடுத்தாலும் எனக்கு என்ன வேணாம். அது தப்பான முறையில் சம்பாதிக்கப்பட்டது, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, அந்நிய தேவர்களை வழிபடுவனுடைய காசு அது, அது எனக்கு வேணாம். அஞ்ஞானிகளோ அவிசுவாசிகள் இருந்தோ அதை பெற்றுக்கொள்ளாதே. அவன் சொல்றான் அது எனக்கு வேணாம். யார் உதவி செஞ்சானாங்க? தேவன் அவர்கள் மூலமாக உதவி செய்கிறார். அன்பான தேவபிள்ளை, எனக்கு உதவி வருவதனால எங்கிருந்து எப்படி வந்தாலும் அது உதவி வரல. ராஜாவின் இடத்தில் வருந்தாலும் அவன் சொல்றான் எனக்கு வருகிற உதவி என்னை தீட்டுப்படுத்தாமல் எனக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த உதவி ஓகே, தீட்டுப்படுகிற உதவி எனக்கு தேவையில்லைன்றான். நம்மளுக்கு என்ன பாஸ்டர், இந்த கஷ்டத்தில் இந்த நெருக்கத்தில் நான் தள்ளப்பட்டேன் பாஸ்டர், கடைசி வரைக்கும் வாங்க வேண்டாம் என்று தான் இருந்தேன் பாஸ்டர், ஆனால் கடைசி நெருக்கிய நேரத்தில் நான் வாங்கி விட்டேன் பாஸ்டர், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாதா. அந்த மாதிரி இது கடைசி வரைக்கும் நான் இருந்தேன் பாஸ்டர். அவன் சொல்றான் நான் என்னை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், ஏன்னா my hands are towards the Lord. வாசிங்க. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். பயப்படுறான். ஐயா, இதை நீ செய்யலனா உனக்கு பிரச்சனை வந்துடும். அவங்க நல்லா இருப்பானுங்க, சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஹெல்ப் எடுக்கிறவனுங்க நல்லா புஷ்டியா இருப்பானுங்க, நீங்க வாடி போயிடுவீங்க. இந்த நேரத்தில் மட்டும் நீ கையை நீட்டி கடனை வாங்கவில்லை என்றால் கஷ்டமாயிடும். இந்த நேரத்தில் அந்த உதவியை நீ எடுத்துக்கொள்ளணும்னா கஷ்டமாயிடும். வாங்கிடு. அவனுங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நீ மட்டும். அவன் மட்டும் பாரு இஎம்ஐயில் வாங்கிட்டு அதை வச்சுருக்கிறான். நீ ஏன் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு போகிறாய்? நீயும் இஎம்ஐயில் வாங்கி விட்ட உனக்கும் நல்லா இருக்கும். நீ மட்டும் ஏன் எல்இடி பச்சை கலரில் தெரியுது உன் பிக்சர் டியூபு, நீ மட்டும் ஏன் இதில் பார்த்து கொண்டுக்கிற? 10 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் முடிந்து விடும். அந்த தானியல் முக்கியம் இல்லை, இந்த தானியலை குறித்து நாம் வாசிப்போம். அதனால நீ என்ன பண்ணு, நீயும் என்ன 10 நாள் ஆடும், அதனால நீயும் என்ன பண்ணு, வாங்கி விடு. அன்பான தேவர்களே, எத்தனை தடவை we are forced because of situation to borrow and look at people for help. அவன் ஒன்னே சொல்றான், ஒரு சேலஞ்ச் சொல்றான், வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பதற்காக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரு. ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. 10 நாள் ஒரு சேலஞ்ச் எடுத்துப்போம். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, அதாவது டயட்டிங் பண்ணணும்னு விரும்புறவங்களுக்கு தானியேல் டயட் சார்ட் கொடுத்துக்கிறாரு. பாலியோ டயட், ஜிஎம் டயட்லாம் விட்டுருங்க, உனக்கு உடம்பு குறையும்னா 10 நாளைக்கு தண்ணியும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட உடம்பு குறையும். எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். சொல்றான் பாருங்க, 10 நாளைக்கு நான் ஒரு சேலஞ்ச் எடுக்கிறேன். நான் ராஜா கொடுப்பதை எடுத்துக்கொள்ள போவதில்ல, மனுஷன் கொடுப்பதை எடுத்துக்கொள்ள 10 நாளைக்கு நான் ஒரு சேலஞ்ச் எடுக்கிறேன். அந்த 10 நாளைக்கு அப்புறம் பாருங்க. நான் இன்னைக்கு உங்களை ஒரு கேட்குறேங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். I want you to take a challenge for the next 10 days. 10 நாளைக்கு நான் எவங்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன். 10 நாளைக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கூட ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். 10 நாளைக்கு நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். நான் 10 நாளைக்கு என் கரங்களை உயர்த்தி நான் தேவனிடத்தில் ஜெபத்தை பண்ணுவேன். 11வது நாள் எனக்கு நடக்க போற அற்புதம் இந்த உலகமே பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். 10 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. I want to give you a challenge. பைபிள் அவன் ட்ரை பண்றான். 10 நாளைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இது நேரா பார்த்துட்டு இருக்கணும், லைவ்ல பார்க்குறவங்க, டிவில பார்க்குறவங்க, உங்களுக்கு சொல்றேன், டேக் அப் a challenge for the next 10 days. என் கரங்கள் தேவனை உயர்த்துக்கிறேன். 10 நாள் நான் கையை தூக்கி ஆண்டவரை நோக்கி நான் பார்த்து ஜெபம் பண்ணுவையா, 10 நாள்ல எனக்கு என் தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். 10 நாள் முடியும் போது பார்க்குறாங்க, தண்ணியும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டவன் அவ்வளோ பொலிவா சந்தோஷமா இருக்கிறான், நான் அதை சாப்பிட்டவங்களாம் வீக்காக இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அடுத்த 10 நாளைக்கு இது ஒரு சேலஞ்சாக செய்யுங்க. கணவனும் மனைவியும் சரி ஒரு சேலஞ்சை வச்சுக்கப்பா, நீ கை தூக்கு, இல்லை நீ கை தூக்கணும், நான் 2 பேரும் மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணுறோம். குடும்பத்தில் நீங்கள் ஒரு சேலஞ்சை வச்சுட்டு குடும்பமாக எங்கள் கரங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கோம். இப்படி தாங்க நெக்ஸ்ட் 10 days நாங்கள் இருக்க போகிறோம்.
டேக் அப் a சேலஞ்ச். பாருங்க 10 நாள் மற்றவங்க நிலைமையோட உங்கள் நிலைமை நல்லா இருக்கும். மற்றவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தோட உன் வீட்டில் சந்தோஷம் நல்லா இருக்கும். மற்றவங்க நிம்மதியோட உன் நிம்மதி நல்லா இருக்கும். மற்றவங்க நெருக்கத்தோட உன் நெருக்கம் இல்லாமல் போக முடியாது ஆண்டவர் செய்வார். ஐ சேலஞ்ச் திஸ் சர்ச் திஸ் மார்னிங். ஆனால் அவன் சொல்கிறான், என் கையை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவேன். ஆபிரகாம் சொல்கிறான், நாளைக்கு நீ உதவி பண்ணிட்டு நீ பேசுவையா? எனக்கு உன் உதவி வேணாம், ஆனால் என் கண்களோ என் கரங்களோ கர்த்தரை நோக்கி இருக்கும்.